இன்றைக்கி வந்து முள்ளங்கி ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க, முள்ளங்கி 1 எடுத்துன்னுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டுக்கிறேன், 1/2 கப்பு தயிர் எடுத்துன்னுக்கிறேன், நம்ம முள்ளங்கி வந்து துருவி எடுத்துன்னுக்கிறோம். முள்ளங்கி போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரகப்பொடி, அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் டைமுக்கு வந்து முள்ளங்கி வந்து கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்களும் வந்து அடிக்கடிக்கு வந்து முள்ளங்கி ரைத்தா செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து குக்கும்பர் ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க, குக்கும்பர் 1 எடுத்துன்னுக்கிறேன், டமாட்டா 1, 1 கப்பு வந்து தயிர் எடுத்துட்டுக்கிறேன். குக்கும்பரு கட் பண்ணது நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். டமாட்டா, ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம், தயிர், பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா பொடி, அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிவராத்திரி போயிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு ரொம்ப வெயில் வேறு. டெய்லி வந்து லஞ்சில் வந்து ஒரு ரைத்தா எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். அதனால் வந்து டெய்லி ஒரு ரைத்தா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 7 நாளைக்கு ஒரு 7 ரைத்தா வந்து பண்ணியிருக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுங்க, வெங்காயம் 1 எடுத்துன்னுக்கிறேன், தக்காளி 1 எடுத்துன்னுக்கிறேன், ஒரு பச்சை மிளகா எடுத்துன்னுக்கிறேன், ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்துட்டுக்கிறேன். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரகப்பொடி, மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி ரைத்தா ரெடி ஆயிடுச்சு.
இந்த வெயில் டைமுக்கு டெய்லி லஞ்சுக்கு ஒரு ரைத்தா தேவைப்படுது. அதனால் வந்து நீங்களும் வந்து டெய்லி வந்து ஒரு மத்தியானத்தில் வந்து லஞ்சில் வந்து ஒரு ரைத்தா எடுத்துக்குங்க.